இந்த ஆள் வந்து நம்ம எல்லாத்தையுமே முட்டாளாக்கிட்டு இருக்காரு கைஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் இவர் எங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூர்ல நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க இவர் காவல் கிணறுலையும் பார்த்துருக்கேன், வடசேரி பஸ் ஸ்டாண்டு நாகர்கோவில் சைடு நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து இப்போ வந்து என்ன வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குடிச்சிருக்காரு கைஸ். நம்ம பக்கத்துல வரும்போதே நல்லா ஸ்மெல் அடிச்சு நான் ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு அங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப நேரமா என்னை பார்த்துட்டே இருந்தாரு. திடீர்னு நம்ம பக்கத்துல வந்துட்டு உன்னை பார்த்தா எனக்கு என் பையனோட ஃபீல் வருது அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சாரு. அப்போ அப்படியே கன்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருந்துச்சு. நானும் யாரோ நம்மகிட்ட சொல்றாங்க, ஸோ நம்ம கம்யூனிகேஷன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம லிசன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் லிசன் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லுங்க, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கேன். அப்போ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் உண்டு, எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன். ஆனா ஆளை பார்த்தா அப்படி இருக்காரு, என்னடா எம்பிபிஎஸ் படிக்க வச்சேங்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, அவங்க வந்து என் ஃபேமிலியே பெருசா உண்டு, பிஃபார்ம் படிக்க வச்சேன், இன்னொரு பையனை அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு ஒரு ஃபேமிலியே மொத்தமா கார்ல ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா அனாதையா வந்து நிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஓகேன்னு விட்டுட்டேன். நான் அப்போ நல்லா இருக்கும் போது நிறைய இடத்துல நான் இந்த மாதிரி கோயிலுக்கு அது பண்ணியிருக்கேன், அன்னதானம் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாரு. ஓகே ஓகேன்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் சொன்னாரு, பையனை வந்து நான் ஒரு அனாதாசிரமம் வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அவனை இப்போ நான் பார்த்துக்கணும், ஆனா பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வருமானம் இல்லை. இப்போ இந்த வீடியோல பாருங்க, காலை தூக்கி தூக்கி காட்டுறாரு. அந்த காலை தூக்கி காட்டிட்டு எனக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சு, ஆனா அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு அடிப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. நீங்களும் கைஸ் இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து பேசுனாங்கன்னா அலர்ட்டா இருங்க, யாரையும் நம்பாதீங்க, காசு எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்படி இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால, நான் இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா ஒருத்தங்க உண்மையா கேட்கறதுக்கும் அதுக்கும் எவ்வளவு அழுகுற மாதிரி எல்லாம் பண்றாரு கைஸ். நடிக்கிறமா, அது நடிக்கதான்னு நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் யாராவது உண்மையா கேட்டு கூட நம்ம இப்படி பண்ணாம விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஏன் இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீங்க அப்படி யாரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள பாருங்க. உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுனாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க, பார்த்துக்கோங்க கைஸ்.